friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்நாக். இது வந்துட்டு சிக்கன் சீஸ் ஃபிங்கர்ஸ். ரொம்ப ஈஸியா வீட்ல செய்யலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரொம்ப ஈஸியான சிக்கன் சீஸ் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் சீஸ் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு பிரெஸ்ட் பீஸ் இந்த மாதிரி போன்லெஸ் பீஸ் சின்ன பீசஸாக வெட்டி வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த சிக்கன் பீசஸை போட்டுடலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மின்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அடிச்சு இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ சிக்கன் வந்துட்டு மின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம போட வேண்டிய மித்த ஐட்டம்லாம் போட்டுடலாம். இது ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடரே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இல்லை ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு சீஸ் ஸ்லைஸ் போட போகிறோம். நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் சீஸ் ஸ்லைஸ் போடலாம், இல்லை ப்ராசஸ் சீஸ் இருந்தால் அது போடலாம். நம்ம இதில் வந்துட்டு மொசரெல்லா சீஸும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்லைஸ் மட்டும் போட்டுக்கலாம். அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொசரெல்லா சீஸ் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக. பாருங்க நல்லா அரைச்சாச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட இந்த சிக்கன் மிக்சர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு உருண்டை எடுத்து இது வந்துட்டு நம்ம நீளமான சிலிண்டர்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் சன்னமாக நீளமாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி பிளேட்டில் போட்டு ரோல் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நீளமாக. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே நம்ம எல்லா ரோலையும் உருட்டி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எக் வந்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். மைதா மாவு ட்ரையாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இது வந்துட்டு ரஸ்க் பவுடர். நீங்கள் வந்து ரஸ்க் பவுடருக்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் பிரெட்டை கூட நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு ரஸ்க் பவுடர் எடுத்திருக்கேன். ரோல் பண்ண பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஃப்ளவரில் வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ரோல் பண்ணுறது வந்துட்டு நல்லா கவனமாக பண்ணணும், இல்லைன்னா நம்ம போட்டிருக்கிற சீஸ்லாம் வந்துட்டு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவரில் ரோல் பண்ணிட்டு இந்த எக்ஸஸ் ஃப்ளவரை வந்துட்டு தட்டிடுங்க. அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணிக்கலாம். எக்கில் டிப் பண்ணிட்டு இப்போது இந்த ரஸ்க் பவுடரில் போட்டுடலாம். இப்போ இந்த ரஸ்கில் பரட்டிடுங்க. இதை பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா பிரெட் ரோல்ஸையும் ரோல் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ளவரில், அப்புறம் எக்கில், அப்புறமேட்டு ரஸ்க் பவுடரில். எல்லா சிக்கன் சீஸ் மிக்ஸையும் இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நல்லா வந்துட்டு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பூரிக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் வச்சுக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃப்ரீசர்லேருந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வந்துட்டு செட் ஆகிருக்கு. ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த ஃபிங்கர்ஸை வந்துட்டு எடுத்து போட்டுடலாம். இதை நம்ம அடுத்த சைடு வந்துட்டு டர்ன் பண்ணி விடலாம். நல்லா 2 சைடும் டர்ன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம மின்ஸ் மீட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு எடுத்துடலாம். நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க.
பாருங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் சீஸ் ஃபிங்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா சிக்கன் சீஸ் ஃபிங்கர்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் சீஸ் ஃபிங்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்புறம் மயனைஸோட நீங்கள் வந்துட்டு பரிமாறலாம். இந்த சிக்கன் சீஸ் ஃபிங்கர்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.